அப்பா தீபக் கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். நீங்களா பேசிட்டு இருங்க, நாங்க சரிம்மா. பேசிட்டு தீபக் கொஞ்சம் வாங்கல. ஏங்க எதுக்கு டிரைவர்னு போய் சொன்னீங்க? நான் போய் சொல்லியே. போய் சொல்லலையா? இன்னைக்கு கார் எடுத்துட்டு வந்தப்போ டிரைவர் தானே சொன்னீங்க. எந்த வண்டியா இருந்தானுங்க, வண்டி ஓட்டுன டிரைவர் தானே. என் மனசுல என்ன இருக்கோ அதேதான் தீபக் மனசுலயும் இருக்கும் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் தீபக் கிட்ட கொட்டிடணும். என் அப்பாக்கு அப்புறம் என் மேல அக்கறையா இருக்கிறது தீபக் தான். இந்த நாள் என் லைஃப்லயே ஒரு சந்தோஷமான நாளா இருக்கணும். கடவுளே, ஐயோ எவ்வளவு சுயநலமா வேண்டிக்கிட்ட. காவியாக்கு இந்த கல்யாணம் நடக்க கூடாது. ஏதாச்சும் ஒரு அதிசயம் நடத்தி அவளை நீதான் காப்பாத்தணும். தீபக் என்னாச்சு? மேம் நோ மேம் எல்லாம் வேண்டாம், இனிமே தாரானே கூப்பிடுங்க ப்ளீஸ். தீபக் ரியலி சாரிங்க. எங்க அம்மா என்கிட்ட எதுவுமே சொல்லல. இங்க நடக்கிறதெல்லாம் எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இதுல எதுக்கு சாரி? இப்படி பார்த்தா நான் தான் உங்ககிட்ட சாரி சொல்லணும். உங்ககிட்ட முதல்ல சொல்லாம டைரக்டா உங்க அம்மா கிட்ட பேசிட்டேன். எனக்கு புரியுது தீபக். தாரா, நீங்க என்கிட்ட ஏன் சொல்லல? அது எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் உங்ககிட்ட லவ் சொல்லி அப்புறமா பேசி டைம் வேஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சு. என்னோட ஐடியாவே மேரேஜ்க்கு அப்புறம் லவ் பண்றதுதான். அதான் நான் ஸ்ட்ரைட்டா உங்க அம்மா கிட்டே பேசிட்டேன். மத்தபடி உங்களை நான் அவாய்ட் பண்ணிட்டேன்னு நினைக்காதீங்க. அது ஓகேங்க, பட் யோசிக்கிறத பார்த்தா உங்களுக்கு என்ன பிடிக்கலங்கிற மாதிரி தெரியுது. அப்படிலாம் இல்லைங்க. உங்களை போய் யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? உங்க அழகு என்ன, குணம் என்ன? அப்புறம் என்ன இதுக்கு இந்த கன்ஃபியூஷன்ஸ்? உங்களுக்கு வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? எதுவா இருந்தாலும் யோசிக்க வேண்டாம், நீங்க என்கிட்ட சொல்லலாம். அது வந்துங்க, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். லவ்வா? சாரி தாரா மேம், எல்லாம் எங்க அம்மாவால தான். எனக்கு மட்டும் முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா. இட்ஸ் ஓகே. இதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கும்னு நான் தான் யோசிச்சிருக்கணும். அந்த லக்கி கேர்ள் யாரு? உங்களுக்கே தெரியும், நம்ம ஆட் ஷூட்ல நடிச்சாங்கல்ல காவியா. காவியாவா? லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். அந்த மொமெண்ட்ல நான் எடுத்த போட்டோ பார்த்து தான் நீங்க அவங்கள மாடலா கேட்டீங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம ஆட் ஷூட்ல தான் லவ்வே ஸ்டார்ட் ஆச்சு. அந்த பொண்ணு ஆட்ல கூட நடிக்க மாட்டேன்னு ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு இல்ல? ஆமா மேம், ஒன்னா ரெண்டா ஆட்ல நடிக்க வைக்கிறதுக்கு ஓகே வாங்குறதுக்கே அவ்வளவு நாள் ஆச்சு. இதுல லவ் சொல்லி ஓகே வாங்குறதுக்கு எவ்வளவு நாள் ஆக போதோ தெரியல. எனக்கு அவங்க கிட்ட லவ் சொல்றதுக்கே பயமா இருக்கு மேம். அப்ப நீங்க காவியா கிட்ட உங்க லவ் இன்னும் சொல்லவே இல்லையா? நானும் சொல்லணும்னு தான் மேம் நினைக்கிறேன். எங்க லவ்னா மட்டும் ஒரு பயமும் சேர்ந்து வந்துருது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நிஜமாவா சொல்றீங்க? எஸ், உங்க லவ் சக்சஸ் ஆகட்டும். தாரா மேம், நீங்க ரொம்ப கிரேட் மேம். தேங்க்ஸ் மேம். எனக்கு ஒரு நிமிஷத்துல பயத்துல இப்படி தலையே சுத்திடுச்சு. இப்பதான் மேம் எனக்கே கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. பட் ஒரே ஒரு क्वेश्चन கேளுங்க. சும்மா ஒரு பேச்சை கேக்குறேன். இப்போ காவியா உங்களை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? என்ன செய்வீங்க? கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் என்னங்க பண்ண முடியும்? பிடிக்காத பொண்ணு கிட்ட போய் கம்பலா பண்ண முடியும்? லைஃப் ஹஸ் டு மூவ் ஆன். குட். இந்த பாசிட்டிவிட்டி தான் இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிராக்டிகலா இருக்கீங்க. ஐ லைக் திஸ். பின்ன என்னங்க, இதுக்காக தேவதாஸ் மாதிரியா சுத்த முடியும்? ஆனா தீபக், ஒருவேளை காவியா ஓகே சொல்லனா அப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என் லைஃபை லீட் பண்ண கூடாது. என்னங்க சொல்றீங்க? சரி, இங்க பேசுறது நமக்குள்ளே இருக்கட்டும். நீங்க போய் காவியா கிட்ட லவ் சொல்லுங்க. ஓகே சொன்னா சந்தோஷம். சப்போஸ் ஓகே ஆகலனா நம்ம ப்ரொசீட் பண்ணலாமே. என்னால இப்படி ஒரு ஆப்ஷன்லாம் வச்சுட்டு யோசிக்க கூட முடியல. அம்மா கிட்ட எல்லாம் என்ன சொல்றது? இப்போதைக்கு அந்த யோசனை எல்லாம் வேண்டாம். முதல்ல போய் காவியா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுங்க. என்ன நடக்குதுன்னு பாப்போம். அவங்க நோ சொன்னா நம்ம பேரண்ட்ஸ் பேசினபடி நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். ரொம்ப எல்லாம் யோசிக்க வேணாம் தீபக். என்ன செய்யணுமோ அதை மட்டும் பாரு. ஆனா இவ்வளவு பெரிய விஷயத்த கீழே போய் என்னன்னு சொல்றது? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். இப்போதைக்கு இத பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். தேங்க்ஸ் மேம். சாரி. தேங்க்ஸ் தாரா. சாரிங்க, லேட் ஆயிடுச்சா? இல்ல, நான் இப்பதான் வந்தேன். நல்ல மில்க் ஸ்வீட்டா கொண்டு வாங்க. ஓகே சார். ராணி, நம்ம என்னதான் தைரியசாலியா இருந்தாலும் லவ்னு வரும்போது இப்படிதான் ஆயிடுவோம் போல. இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லலாம் எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லைங்க. இன்ஃபேக்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் செம்ம கலாய்ச்சிருக்கேன். ஆனா நானே இப்படி விழுவேன்னு சத்தியமா நினைச்சு கூட பாக்கலங்க. இப்பெல்லாம் என் கண்ணை மூடி யோசிச்சாலே அந்த கண்ணு, அந்த கண்ணம், அந்த அழகான கூந்தல், இது எல்லாமே தனித்தனியா ஃப்ரேம்ல வருதுங்க. இப்பெல்லாம் அதை நினைச்சு ரசிச்சிட்டு இருக்கிறதே எனக்கு ஃபுல் டைம் வேலையா மாறிடுச்சு. அதனாலேயே லவ்ல விழுந்துட்டேன் ராணி. நான் கூட எத்தனையோ முறை யோசிச்சு பார்த்துட்டேன், இது சரியா வருமா, இதெல்லாம் நமக்கு செட் ஆகுமா, அதுக்கு ஏத்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்தது. ஆனா இருந்தாலும் என் லவ்ல துளி கூட மாற்றமே இல்லை. இன்னும் சொல்ல போனா என் லவ் இன்க்ரீஸ் தான் இருக்கு. இன்னைக்கு கூட நான் என் லவ் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன். அதாங்க முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேலேயும் சொல்லலனா என் தலையே வெடிச்சிரும். ஐ ரியலி நீட் ஹர். என் வாழ்க்கை, என் சந்தோஷம், என் மனசு எல்லாமே காவியா தான். என்னைக்கு கோயில்ல காவியா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து போட்டோ எடுத்தனோ அன்னைக்கே முடிவு பண்ணி என் ஹார்ட்ல அவளை ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க. காவியா தான் எனக்கானவன். அது வரைக்கும் என் கேமரா மேல இருந்தது ஜஸ்ட் பேஷன் தாங்க. மோர் லைக் ஒரு ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட் தான். பட் என்னைக்கு காவியாவை என் கண்ணு முன்னாடி என் கேமரா காமிச்சதோ, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் டெய்லி என் கேமராக்கே தேங்க் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் ராணி நீங்களும். ஏன்னா நீங்க இல்லனா காவியா பத்தி என்னால சரியாவே புரிஞ்சிருக்க. என்னாச்சு ராணி? ஒரு நிமிஷம் தீபக், நல்ல வேலை என் மனசுல இருக்கிறத நான் தீபக் கிட்ட சொல்லல. சொல்லிருந்தா எல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமா காவியாக்கும் தீபக்கும் தெரியவே கூடாது. காவியாக்கு நல்லது நடக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்ட கடவுளா பார்த்துதான் தீபக் அனுப்பியிருக்காரு. காவியாக்கு ஒரு நல்ல லைஃப் தேவை. அது தீபக்கால தான் கொடுக்க முடியும். அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். நான் காவியா கிட்டே டைரக்டா சொல்லிருப்பேன் ராணி. பட் காவியா விட நீங்க தானே எனக்கு முதல்ல பழக்கம். அதான் சரி உங்க வழியாவே காவியா கிட்ட சொல்லலாம்னு உங்களை இங்க வர சொன்னேன். ராணி, நீங்க தாங்க ஹெல்ப் பண்ணணும். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா காவியாவை நீங்க லவ் பண்றேன்னு சொல்றது இவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க காவியாவை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும். அவ சின்ன வயசா இருக்கும் போதே அவ அம்மா அவளை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவ சித்தி, அவங்களுக்கு 2 பசங்க. யாருக்குமே காவியா மேல பாசமோ அக்கறையோ கிடையாது. பாட்டியே தவிர அந்த வீட்டுல அவளுக்குன்னு யாருமே இல்லை. ஆனா இப்போ அதை விட பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டா.
காவியா மாதிரி ஒரு நல்ல பொண்ணுக்கு என்னெல்லாம் நடக்க கூடாதோ அது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காத கல்யாணத்தை அவ குடும்பத்துக்காக ஒத்துக்கிட்டா. தீபக் எனக்கு ஒரு நிமிஷத்துல தலையே சுத்திடுச்சுங்க. ஒரு பொண்ணால எப்படிங்க இவ்வளவு கஷ்டத்தை தாங்கிக்க முடியும்? அவங்க எப்படி இதெல்லாம் தாங்கிக்கிட்டாங்க? அதுலயும் போராடி படிச்சு நல்ல மார்க் வாங்கியிருக்காங்கல்ல, அதை பத்தி எல்லாம் நினைச்சாலே ஐயோ அப்பா முடியலங்க. நான் கூட பல தடவை யோசிச்சிருக்கேன் காவியா ஏன் இப்படி எரிஞ்செரிஞ்சு விழுறாங்கன்னு. ஆனா அவங்க சிச்சுவேஷன் பத்தி நீங்க இப்ப சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெளிவா புரியுதுங்க. காவியா ரியலி கிரேட்டுங்க. ஆனா இன்னும் அவளோட ப்ராப்ளம் எதுவுமே ஓயல. ஏங்க அந்த ஆர்டிஓ உத்தமனை பத்தி தானே சொல்றீங்க? அவனை போய் எப்படிங்க கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டாங்க? அவள ஒரு ஆளே இல்லைங்க. இப்ப என்னோட லவ் விஷயத்தை விட இந்த விஷயம் தாங்க ஷாக்கிங்கா இருக்கு. ஆமாங்க, அவன் தான் மிரட்டியே கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிருக்கான். என்ன அப்படியே ஓடிடலாம் போல இருக்கா. இவ்ளோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா காவியாவை லவ் பண்ணிருக்கவே மாட்டீங்கல்ல. எனக்கு புரியுது தீபக், இதெல்லாம் பெரிய பிரச்சனை. இதெல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டீங்க. இதுல நீங்க தலையிட வேண்டாம் தீபக். இங்க நடந்தது நம்ம 2 பேரையும் தாண்டி வெளியில போயிடக்கூடாது. ராணி, நீங்க என்ன காவியாக்கு மட்டும் தான் ஃப்ரெண்டா? எனக்கு ஃப்ரெண்ட் இல்லையா? ஐயோ. பின்ன என்னங்க, யார் யாருக்கோ நான் ஹெல்ப் பண்றதெல்லாம் நீங்களே பாத்திருக்கீங்கல்ல. அப்படி இருந்து என்ன பத்தி இப்படி நினைக்கிறீங்க? அப்போ நீங்க என்ன பத்தி இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கீங்க, அப்படிதானே? ராணி, நீங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுங்க. அதனாலதான் காவியா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். நீங்க என்னன்னா என்ன பத்தி புரிஞ்சுக்கவே இல்லை. சாரி தீபக். எஸ், நீங்க என்னோட ஃப்ரெண்டு தான். நான் அப்படி கேட்டிருக்க கூடாது. பட் காவியாவோட சிச்சுவேஷன் அப்படி. நானும் ரேவதியுமே என்ன செய்யறதுன்னு தெரியாம போராடிட்டு இருக்கோம். ஓகேங்க, என்ன செய்யணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். காவியா கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியலையே. இப்ப இருக்கிற நிலைமையில நான் அவகிட்ட பேசவும் முடியாது. அதுக்கான எல்லா வழியையும் க்ளோஸ் பண்ணிட்டா தீபக். நீங்க நேர்லயே சொல்றதுதான் பெட்டரா இருக்கும். இப்ப அவ வீட்டுக்கு தான் போயிருப்பா. நான் வேணா அவளை வர சொல்லட்டுமா? இல்ல வேணாங்க, நானே உங்க வீட்டுக்கு போறேன். இல்ல தீபக், வீட்ல அவ அப்பா சித்தியெல்லாம் இருப்பாங்க. நான் பார்க்க போறதே அவங்களதாங்க. நான் நேரா போய் அவங்க கிட்ட காவியா பொண்ணு கேட்க